அப்படியே ஜூனுக்கு போகிற வழியில் இந்த சைடு வந்தால் ஹாட் ஸ்ப்ரிங் வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ தூரம் ஆள்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா சடனாக ஆளே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கரெக்ட் வேவான்னு தெரில. ஃபஸ்ட்டு கரெக்டான ரூம் தான் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீனு ஹாட் ஸ்ப்ரிங் வந்து டிக்கெட் எடுக்கணும். இதுதான் டிக்கெட் கவுண்டருக்கு போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். ஹாட் ஸ்ப்ரிங் வந்தாச்சு. இங்கே டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து 200 ருபீஸு. அதுக்கப்புறம் பேக் அங்கேயே இறக்கி வச்சுட்டேன். அதுக்கு ஒரு 100 கேட்டாங்க. பரவாயில்ல, கொடுத்துடலாம். ஏன்னா பேக் எடுத்துகிட்டு போனோன்னா போகிறப்ப நம்மளுக்கு ஒரு 15 to 20 minutes ஆகும். ரிட்டர்ன் வரப்போ 40 to 50 minutes ஆகும். ஸோ திருப்பி அகைன் உங்களுக்கு ஷோல்டர்லாம் பெயின் வந்துடும். அதனால் எவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ணணுன்னா இங்கே கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஃபஸ்ட்டு நான் குளிப்பேனான்னு தெரில ஓப்பனாக. ஆனால் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அப்படியே போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு சும்மா போய் என்னன்ட்டு எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலான்ட்டு தான். மற்றபடி பஸ் தான். ஸோ பேம்புலேருந்து கரெக்டாக இங்கே ஜீனோ ஹாட் ஸ்ப்ரிங் டிக்கெட் கவுண்டருக்கு வரதுக்கு எனக்கு சாலிடாக ஒரு 5.5 hours ஆகிருக்கு. பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அடித்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடலாம் தானே. பேக் இல்லாமல் நடக்கிற சுகமே வேறு சுகம்பா. அது ஒரு எப்படியும் ஒரு 10 to 12 கிலோ இருக்கும். அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஆனால் உள்ளே பார்த்தா எதுவுமே இல்லை, பேக்கே வெயிட்டாக தான் இருக்குது. என்னடா ஹாட் ஸ்ப்ரிங் காசுப்பட தப்பாடா, போயிட்டே இருக்கு. இந்த ரூட்டுக்கு ரிட்டர்ன் ஏறுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தான் தெரியும். இப்போது டேரெக்டாக 5.5 மணி நேரம் வாக். அப்புறம் பேக்கை கழட்டி வைக்கிற குஷியில் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரல, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரல, லஞ்சு கூட சாப்பிடல, அப்படியே வந்துட்டேன். 15 நிமிஷத்தில் வந்துடும். நாங்கள் ஒன்றும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 minutes இறங்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் வரல. இறங்குறதுக்கே 1 நேரம் ஆகுதுன்னா ஏறது கண்டிப்பாக 1 hourக்கு மேலே ஆகும். சத்தம் பயங்கரமாக கேட்குது. ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு பார்த்தா க்ரௌட் இல்லை தான். பரவாயில்ல. அங்கே ஒரு தொட்டி, இது 2 தொட்டி தான் மொத்தமே ஹாட் ஸ்ப்ரிங்க்கு. அவ்வளோதானே. ஃபைனலாக இப்போ ஹாட் ஸ்ப்ரிங் வந்துட்டு அப்படியே ஒரு குளியில் போட்டாச்சு. பாடி அப்படியே மாசாக இருக்குது வந்து குளிக்கிறது. இங்கே வந்ததுக்கு ஒர்த்து. கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் உட்காந்துட்டு தான் போவேன் இங்கேருந்து. ஸோ மொத்தமே பார்த்தா ஒரு 4 பாத் இருக்குது. இது மாதிரி இந்த உட்காந்து ஜாலியாக அப்படியே குளிச்சுட்டு அவ்வளோதான். எல்லாம் கிளம்பிட்டாங்கப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரமாக ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ வந்ததுக்கு இதுதான் ரிலாக்ஸ் பண்ணுறது. இதுக்கு 200 கொடுக்குறது ஒர்க்கு தான். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரிலாம் குப்பை மாதிரிலாம் ஆளுங்க எல்லாரெலாம் இருக்க மாட்டாங்க. மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் இருக்குமே இங்கே. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. சரி, அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வீடியோ எடுக்க, அதனால் எடுக்கல. இப்போ தான் எல்லாம் கிளம்புனாங்க. ஸோ மாதம் குளியில் போட்டாச்சு. மழை வேறு வரப்போகுது. ஆனால் இது டோட்டலி ஒர்த்து தான். ஆக்சுவலாக பார்த்தா இது நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங்கு. ஸோ இது வழியாக வர்றது தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷஸ் தகத்தகத்துல சரியான சூடாக இருந்துச்சு. உள்ளார அப்படியே பேக்கை மாட்டிட்டு வந்ததுக்கு இதில் உட்காரது அப்படியே சரியான எதமாக இருந்துச்சு. அப்படியே வேறு இப்போ அதுதான். இது ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் ஃபாரஸ்ட்டில். அப்படியே அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். டைம் 1 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போது வெளில போயிட்டு ஸ்டார்ட் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணால் மேலே போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். வெளில போக மனசே இல்லை. 11:45-50 இங்கே வந்தேன். அப்படியே இருக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. போக்குறா போலாமா இல்லை எங்கேயும் செட்டிலாக இல்லாமல் தெரியல. மழை வருது.
இந்த மாதிரிலாம் குரங்கு இதை காட்டிகிட்டு இருப்பானுங்க இங்கே மாதிரி. வா ஹாட் ஸ்ப்ரிங்லாம் சும்மா உட்காடுறதுக்கு தான், நிற்கிறதுக்குலாம் கிடையாது. ஐயோ சரியான மழை திடீர்னு அடிச்சது, திடீர்னு அப்படியே நின்றுச்சு. அவ்வளோதான். ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து குளிச்சுட்டு டைம் 1:20 ஆயிடுச்சு. இப்போ யாருமே இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, இது காலி, எல்லாமே காலி. அந்த ஃபாரினர்ஸ் வந்து 12 மணிலேருந்து இருக்காங்க. நான் வந்து அந்த மொத்தம் 4 இருக்குங்க. நான் லாஸ்ட்டாக இருக்கிறதுல இருந்தேன். சரி யாருமே இல்லை, நாங்கள் போன உடனே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஏஷியன் பீப்புள்ஸ் வந்துட்டாங்க. அவங்க ஸ்விம்சூட்டில் தான் இருந்தாங்க, ஆனால் வீடியோ எடுக்க முடியாது, அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அடுத்து அவங்க போனோன்னா கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே இப்போ கிளம்பி வந்துட்டேன். இது போகிறதுக்கு தான் 1 மணி நேரம் ஆகும், அதுதான் கஷ்டம். இதோட வீடியோவும் எடுக்க முடியாது. மொபைல் 5% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் என் மொபைலில் 20 கீழே சார்ஜ் கம்மியாகுது. ஏன் இவ்வளோ வண்டி ஜேசிபிலாம் இருக்குன்னா அவங்க அந்த அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கா இல்லை ஸ்லோ பண்ணுறதுக்கான்னு தெரியல, அதுக்கான வேலை நடந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. அது ரோடு போல் வரதுக்காக, லோடு எடுத்துகிட்டு வர்றதுக்காக. ஸோ அதில் தண்ணி போகிறதுனால ரோடு அடைச்சிட்டு இருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 1:10 ஏற ஸ்டார்ட் பண்ணுறேன். ரியல் டைமிங் எவ்வளோன்னு பார்ப்போம் மேலே போய் சேர்றது. ஸ்பீடாக எல்லான்னு பார்த்தா மழை விட்டுச்சு, திருப்பி மழை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மேலே போகிறதுக்குள்ளே எப்படியும் நினைஞ்சிடறேன். காஸ்டியூம் வேஸ்ட்டு தான். ஹாட் ஸ்பீட் வரலான்னு பார்த்தா சரியான மழை வந்துச்சு. நல்ல வேலை ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கழிச்சு அதே டிக்கெட் கவுண்டர்லேயே உட்காந்து பேக் எங்கே வச்சுட்டு போனால பயம் உள்ளே விட்டாரு. ரொம்ப நேரம் ஒரு 1:10 ஸ்டார்ட் பண்ணி 1:30 நான் வந்துட்டேன். சரி டிக்கெட் கவுண்டர்லேயே ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மழை நிற்கும்ட்டு சரியான மழை. சரி மழையிலையும் கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டேன். ஒஸ்ட்டு ரோடு பயங்கரமாக இருக்குது, செம்மையாக ஒழுக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். இதுதான் வந்து ஜீனுதண்டா லாங்கஸ்ட்டு பிரிட்ஜ், ஸ்டீல் பிரிட்ஜ். ஆக்சுவலாக பார்த்தா இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இதுதான், ஸ்டீல் பிரிட்ஜு. கீழே ஹைட்டு டெப்த்தும் அதிகம், லென்த்தும் அதிகம். மழை நல்லா வந்துட்டுருக்கு, அதனால் ரெயின் கோட் அவுக்க முடியல. அவுத்தா செம்மையாக ஈரமாயிடுவேன். ஆல்ரெடி பயங்கரமாக குளிருது வேறு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரெயின் கோட்டோடையே வந்துட்டேன். இரும்பு கம்பி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பட்டுக்குன்னு இந்த ஸ்க்ரூ போல்லாம் வந்து டப்புக்குன்னு கலந்துச்சுன்னா எதோ பிடிப்பானுங்க. பஸ் நான் எதோ பிடிப்பேன். ரொம்ப சென்டரில் வேறு இருக்கிறேன். ஸோ அஃபிஷியலாக அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் ட்ரிக் இதோட முடியுது. ஆக்சுவலாக இதுதான் வந்து லாங்கஸ்ட் பிரிட்ஜு, 280 மீட்டர்ஸ் பிரிட்ஜ். ஆக்சுவலாக இங்கே டிக்கெட் கவுண்டர் வந்துட்டேன். இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு வண்டி வந்து 7500 ரூபாய், 7 பர்சன் வருவாங்க, அதை ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை 5 பர்சன் வந்தால் அதுக்கேற்ற ஷேரிங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக ஏறி உட்கார வேண்டியதான். சாப்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற இடத்துலேருந்து வியூ. இந்த வீடியோட இன்னையோட டே முடியுது. ஸோ
அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் ட்ரிப்போ அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சு. ஸோ டேரெக்டாக இப்போ வீட்டுக்கு போயிட்டு போக்கரா போயிட்டு அங்கே ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்கிட்டு 2 நாள் தூக்கம் தான். Have you taken to the bus place? No. Yes, this bus. How much it cost? 700. 6. Taking a selfie. அப்பா ஃபைனலாக போக்குறா வந்து ரீச் ஆயாச்சு. நாளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறியாச்சு. இப்போதைக்கு இன்டர்வியூ ஆப்பில் வந்து டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். இன்னும் யாரும் வரல. வந்தோன்னா கிளம்ப வேண்டியதான். Where are you from? அகெயின் வந்து நம்ம புக் பண்ண ஹாஸ்டல்லே வந்தாச்சு. இப்போ வந்து செக்இன் பண்ணணும். டாம் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளில போகலாமா இல்லை தூங்கலாமா? ஹாஸ்டல் எடுத்தேன். ஸோ அந்த ஹாஸ்டல் தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே டாம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ பக்கத்தில் இங்கே ஒன்று எடுத்துருக்கேன். போயிட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். இன்றைக்கிட்டே இதோட முடிச்சு. இதுதான் ஹாஸ்டலு. ஸோ 6 பேர் இருக்கிற டாம் பெட்டு. நம்ம இந்த பெட் தான் படுத்து தூங்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம சென்னையை விட பயங்கரமாக இங்கே பப்ஸு பார் எல்லாமே இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் கூட இங்கே வந்து சரக்கு தான் விற்கிறாங்க. அவன் வாங்கி கொடுப்பான் தெரியல. மேபி ஃபாரினர்ஸ்க்காக வச்சுருக்கலாம். இங்கே வந்து ஃபுட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் ப்ரைஸ் வந்து செம காஸ்ட்லியாக இருக்குது. ஹாஸ்டலில் போய் படுத்தது தான் அப்படியே சரியான தூக்கம். செம்ம டயர்டு போல். எனக்கே நான் டயர்டாக இருக்கேன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட்டு முடித்தோடனே போய்ட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு ஷேக் குடித்தேன். சரி ஆனால் பாடி டீஹைட்ரேட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ ஒரு ஜூஸ் கடைக்கு வந்து திருப்பி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு போயிட்டு தூங்க வேண்டியதுதான். நாளைக்கு பிளான் பண்ணணும் என்னென்னு தரல, ஐடியாவே இல்லை. பேசாமல் சென்னையே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் காசி போகணுன்னு இருக்குது. காசி போகலான்ட்டு ஏன் தெரில, இது 2 வீடுக்கு போயிடலாம் தோணிச்சு. ஸோ 4 இடம் முடிச்சிடுவேன். பார்ப்போம். ஸோ குட் நைட். இன்னையோட போக்குராலேருந்து நேபாளிலேருந்து கிளம்ப போகிறேன். இன்றைக்கி தான் லாஸ்ட் நைட் நேபாள். அவ்வளோதான். பெருசாக எதுவுமே சுற்றி பார்க்கல நேபாளை.